இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட். நார்மலாக ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபைண்டிங் அண்ட் அட்ராக்டிங் த பொட்டன்ஷியல் எம்ப்ளாயீஸ், அதாவது அந்த வேலைக்கு தேவையான ஆட்களை எடுக்கிறது. சப்போஸ் இப்போ காலேஜில் போய் இந்த வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கல்ல கம்பெனிஸ்லாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. இது வந்து யோடர் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் மேன் பவர் டு மீட் ஸ்டஃபிங். ஸ்டஃபிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஏதாவது கடைக்கு போனால் கூட அதில் ஸ்டஃபிங் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, மீதி இருக்கிறது கொஞ்சம் வைக்கிற மாதிரி தான் இது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ்க்கு எடுக்கிறது தான் ரெக்ரூட்மெண்ட். இதில் மொத்தம் 2 சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஒன்று இன்டர்னல் சோர்ஸ், இன்னும் ஒன்று எக்ஸ்டர்னல் சோர்ஸ். இன்டர்னல் சோர்ஸ்னால் இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த எம்ப்ளாயீஸ்க்குள்ளேயே அவங்க வந்து ரெஃபர் பண்ணிக்குவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் மீன்ஸ் ஃபில்லிங் எ ஜாப் வித் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ்னால் ஆல்ரெடி இருக்கிறது தான் நம்ம எக்ஸிஸ்டிங்னு சொல்லுவோம். ப்ரமோஷன்ஸ், அதாவது இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறது, மோர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர்ஸுங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எம்ப்ளாயீஸை மாற்றுறது. இப்போ சென்னையில் ஒரு கம்பெனி இருக்கும், அதே மாதிரி பெங்களூரில் ஒரு கம்பெனி இருக்கும். இப்போ பெங்களூரில் இருக்கிற கம்பெனிக்கு வந்து வேலையாட்கள் தேவைன்னா இங்கே சென்னையிலேருந்து அனுப்பிவிடுவாங்க, மேபி இங்கே நிறையா இருந்தால். ஹையர் லெவல் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கம்பெனிஸ்குள்ளேயே அந்த வந்து அப்ளிகேஷனை விடுவாங்க. இதை வந்து எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ். எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ்னால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சித்தி சித்தப்போ யாராவது கம்பெனிஸில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களை ரெஃபர் பண்ணுறத வந்து எம்ப்ளாயீஸ் ரெஃபரல்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சில மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணலாம், காஸ்ட்டை சேவ் பண்ணலாம். ஏன் காஸ்ட்டை சேவ் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூலாம் போய் எடுத்திங்கன்னா நிறையா காஸ்ட் வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வேகமான ஒரு ப்ராசஸாகவும் இருக்கும். டிமெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியான சாய்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயீஸுக்கு இடையில ஒரு சில இந்த வந்து ஏற்றத்தாழ்வு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ், அவுட் சைட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஒரு சூட்டபுளான பீப்புள் வந்து அங்கே கம்பெனிக்குள்ளே இல்லைன்னா அவுட் சைட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் வந்து போய் ஹையர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ விப்ரோ, டிசிஎஸ் இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா லிங்க்டின்லேயோ இல்லையோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் விடுவாங்க. இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி. அதுதான் நியூஸ் பேப்பர், ஜர்னல்ஸ், ஆன்லைன் ஜாப் போர்ட்டல்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா டைரெக்டாக அந்த கம்பெனிஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு போகலாம். அதுதான் ஹையரிங் த ஒர்க் டைரக்ட்லி அட் த கம்பெனி கேட்ஸ். எம்ப்ளாயீஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது எம்ப்ளாயி ஏஜென்சிஸ். ஒரு சில ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து தேவையான, அதாவது கம்பெனிக்கு தேவையான ஆட்களை வந்து இவங்க ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படும் போது இவங்க வந்து அனுப்பி வைக்கிறது. இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஆர் பப்ளிக் ஏஜென்சிஸ்லாம் நிறையா இருக்குது. இதுக்கான டேட்டா பேஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க வந்து கம்பெனி தேவைப்படும் போது அவங்க வந்து இவங்க அனுப்பி விடுவாங்க. அடுத்து ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸ். ஒரு சில குரூப்ஸ்லாம் இருக்கும், மெடிக்கல் இந்த மாதிரி இன்ஜினியரிங் குரூப்ஸ்லாம், அந்த வந்து ஹையர் பொசிஷனுக்கு தேவையான ஆட்களை வந்து கொடுப்பாங்க. அதனால ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக ஒரு கம்பெனி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது தான் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னா ஒரு சில கம்பெனிகள்லாம் அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், இல்லை இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. டேரெக்டாக சின்னதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலே போதும். இப்போ மாதிரியான கம்பெனிகள்லாம் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் அது ஒரு பிராண்ட் அப்படிங்கும் போது அது உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால வேர்ட் ஆஃப் மவுத்துன்றோம். இதுலேயும் ஒரு சில மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் டேலண்ட் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். மெரிட்டான விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் மோர் சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். அப்புறமேட்டு நிறைய எக்ஸ்பான்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டிமெரிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து அதிகமாக செலவாகும். போனதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக செலவாகும்னு பார்த்துருப்போம். டைம் வந்து இதில் அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுங்கும் போது ஒரு 4-5 ரவுண்டு வைப்பாங்க, அதனால் டைமும் ரொம்ப கன்ஃபியூஸ் எடுத்துக்கும். ராங்காக செலக்ட் பண்ணால் அது ஒரு மிஸ்லீடிங்காக மாறிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அடுத்து நம்ம வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ, அதேமாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருங்க.